The Lord இன்றைய வேத வசனம் 143 சங்கீதம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. ஆம் பிரியமானவர்களே, காலையில எழுந்து நம்ம ஒரு விசுவாச அறிக்கையிட வேணுங்க. கர்த்தருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது என்னன்னா, ஆண்டவரே உங்க சித்தம் தான்ப்பா என்னில் நிறைவேறணும். என் சித்தம் அல்ல ராஜா. உமக்கு பிரியமானது தான் இந்த நாளில நான் செய்யணும் ஏசப்பான்னு நம்ம தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம அறிக்கையிடும்போது அந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குங்க. இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்துல சொல்லியிருக்கிற அந்த வசனத்துல, "நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக." ஆமாங்க. அவருடைய நல்ல ஆவிதான் நம்மள செம்மையான வழியில நடத்துது. எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகள அவருடைய அவருக்கு பின்னாடி ஒரு நல்ல பாதையில அது போகணும்னு அவர் வாஞ்சிக்கிறாரோ, அதுபோல தாங்க நம்ம மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம நல்ல வழியில நடக்கணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். அவருடைய வாஞ்சிக்கு, அவருடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு குடுத்தோன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்குங்க. ஆமாங்க. அந்த அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில, "அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும், எனக்கு காண்பியும். உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்." ஆம் பிரியமானவர்களே, அதிகாலையில உமது கிருபையை கேட்க பண்ணுங்க. பாருங்க, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? நம்ம தேடும்போது அவர கண்டடைகிறோங்க. நம்ம அவர தேடும்போது அவர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிற தேவனா இருக்கிறாருங்க. அவர மட்டும் தாங்க நம்ம நம்பணும். நம்ம நடக்க வேண்டிய வழி, நம்ம எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்ன்றத அவரே நமக்கு சொல்லிக் கொடுப்பாருங்க. கர்த்தர் இடத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்த நம்ம பெற்றுக்கொள்வோம். இத விட வேற ஆசீர்வாதம் என்னங்க இருக்கு? நம்ம வாழ்க்கையில நெறைய பேருக்கு, எனக்கு பேச தெரியல, எனக்கு எப்படி பிறர்கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி சூழ்நிலை நான் எப்படி பொறுமையா இருக்கணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நெறைய நேரத்துல நம்ம ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் உணர்வோம் இல்லையா? நீங்க கர்த்தர் இடத்துல கேளுங்க. உங்களுக்கு விசேஷித்த ஞானத்த குடுப்பாரு. சாலோமன் ராஜா கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம், கனமும் இல்லங்க. அவ்ளோ ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. தகப்பனுடைய சுதந்திரத்த தான் அவர் பெற்றுக்கொண்டார். ஆனாலும் பாருங்களேன், தேவனிடத்துல அவர் கேட்ட ஜெபத்துல முதல் கேட்ட காரியம் என்னன்னா, "ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை நடத்த எனக்கு ஞானத்த குடுங்க ஆண்டவரேன்னு" சொல்லி கேட்கிறார். பாருங்க, ராஜா கேட்டது மட்டும் இல்ல, கேட்காத ஐஸ்வர்யத்தையும், கனத்தையும் கர்த்தர் அவனுக்கு குடுத்தார். அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்றத விட, கேட்காம நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கர்த்தர் நமக்காக குடுக்குற ஆசீர்வாதம். நாம அவருக்காக காத்திருக்கும்போது, அவருக்கு பிரியமானத நம்ம செய்யும்போது, நம்ம சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறும்போது, இந்த எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு கேட்டு கர்த்தர் நம்மளுக்கு பதில் குடுக்குறார். கேட்காததையும் நமக்காக குடுக்குற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க அவர தேடுங்க. அவர விட்றாதீங்க. அவர பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு துணையா இருப்பார். உங்களுக்கு நிச்சயமா வெளிப்படுவார். இந்த வார்த்தைய நீங்க விசுவாசிங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செம்மையான வழியில உங்கள நடத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.